கனிஷ்கா இந்த இதை போய் ஊற்றிடுவா அரிசி குழஞ்ச தண்ணி. இதெல்லாம் நமக்கு ரொம்ப மாடு ஆடுலாம் வாயிலா ஜீவனுக்கு வருதுல வெயிலில். அப்போ என்ன ஆகுனா நம்ம அரிசி க்ளீன் பண்ண தண்ணியை டெய்லியும் கண்டிப்பாக ஊற்றணும், புரிஞ்சுதா? அப்போ அவங்க அந்த ஆடு மாடெலாம் வந்து குடிச்சிட்டு போகும். வெறும் தண்ணியை ஒரு பாக்ஸில் பிடிச்சா நாய் காக்காலாம் குடிக்கும், சரியா? இதான் நமக்கு ரொம்ப நல்லது. நமக்கு அந்த வாயிலா ஜீவனுக்கு நம்ம பண்ணுற சின்ன ஹெல்ப், அவ்வளோதான். வெயில் காலத்தில் நம்ம தண்ணி தகவல் அவ்வளோ கஷ்டப்படுறோம். அப்போ அவங்களும் தண்ணி தகவலில் கஷ்டப்படுவாங்களே. நம்ம முடிஞ்ச அளவுக்கு அந்த டப்பாவில் தண்ணி ஊற்றி வச்சோன்னா அந்த வாயிலா ஜீவனை வந்து குடிச்சிட்டு போகும்ல. அதனால் நம்ம எப்போவுமே கற்றுக்கணும். அது குடிச்சா நல்லதா? அவங்களுக்கு தாகம் தீரும்ல, வாயிலா ஜீவனுக்கு தாகம் தீரும்ல. நீ இப்போதுலேருந்தே கற்றுக்கணும். இனிமேல் வீட்டில் அரிசி கழுவுனா தண்ணி என்ன பண்ணணும்? கீழே மாடுக்கு ஆளுக்கலாம் கீழே ஊற்றக்கூடாது. ஒரு டப்பா எடுத்து வச்சுட்டு வெளியில் ஒரு வாளிலையோ இல்லை ஒரு சின்ன டப்பாலையோ எடுத்து வச்சுட்டு வெளியில் ஊற்றி வச்சா அந்த ஆடு மாடெலாம் குடிக்கும். தனியாக தண்ணி ஊற்றிச்சுன்னா வாயிலா ஜீவன் நாய் பூனை இதெல்லாம் குடிக்கும், சரியா? இது போய் ஊற்றிட்டு வா. ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், இதே போல் நீங்களும் சாப்பாடு அரிசி கழுவுற தண்ணியும் அரிசி வடிக்கிற தண்ணியை வேஸ்ட் பண்ணாமல் ஒரு டப்பாவில் வெளியில் நீங்கள் ஊற்றி வச்சிங்கன்னா வாயிலா ஜீவனுக்கு ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும். இந்த வெயில் காலத்தில் தாகத்தை தணிக்கலாம். ஓகே, தேங்க்யூ, பாய்.